பெனோசெஃபின் என்எல் அவங்க இந்தியாவிலே முதல் முறையாக 100% பிளைண்ட் பொண்ணு விஷுவலி சேலஞ்சு வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விமனுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்த ஒரு கிரேட் பர்சனாலிட்டி. இந்தியா சொன்ன மாதிரி திருடனை பார்த்து திருட விட்டால் திருட்டு விழிக்க முடியாதுன்ற மாதிரி நீங்கள் சரியான ஆளுன்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் சரியான விஷயத்துக்கு மட்டும் தான் உங்கள்கிட்ட வருவாங்க. ஆரம்பத்தில் தப்பான ஆளுன்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா எல்லா தப்பான விஷயத்துக்கும் உங்கள்கிட்ட வருவாங்க. ரொம்ப அருமையான கேள்வி. இதுவும் ஆக்சுவலாக நிறைய நாள் மனசுக்கு உள்ள பெயின்ஃபுல்லாக இருந்த ஒரு விஷயம். எஸ், வி ஹவ் டன் ஸோ மச். ரொம்ப அருமையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த அவதார் லைவ் சேனல் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸையும் இந்த சேனலில் பதிவு பண்ணுங்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட். வணக்கம் அவதார் லைவ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம கூட கிங் மேக்கர் இருக்காரு, சத்யஸ்ரீ பூமிநாதன் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கிங் மேக்கர் அப்படின்னு சொல்ற அந்த வேர்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சார். பிகாஸ் இட்ஸ் நாட் எல்லாராலையுமே பண்ண முடியாத ஒரு விஷயம் இது. பட் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் ஆஃப், உங்களோட நேம் போர்ட் பார்த்தாக்கா ப்ரொஃபஸர் சத்யஸ்ரீ பூமிநாதன் இருக்கு சார். அந்த சத்யஸ்ரீ யார்? சத்யஸ்ரீ என்னுடைய மனைவி. அவங்க தான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய ஃபவுண்டர் டைரக்டர். நான் லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு விஆர்எஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல் டைம் அகாடமியோட டைரக்டராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக அதே பேர்லேயே என்னோட பேரும் அழைக்கப்படணும்னு ஆசைப்பட்டேன். எப்படி ஒரு பெண்கள் கணவருடைய பேரை பின்னாடி வச்சுக்கிறாங்களோ அதே போல் ஒரு கணவர் ஏன் மனைவியோட பேரை முன்னாடி வச்சுக்கூடாதுன்னு யோசிச்சோம். அந்த பேரில் தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க என்னை தெரியும். என் முகம் அப்படின்னா சத்யஸ்ரீ பூமிநாதன் தான். பூமிநாதன் யாருக்கும் தெரியாது, சத்யஸ்ரீ பூமிநாதன்றது தான் எல்லாருக்கும் தெரியும். ஈவன் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் அந்த பேர் ஒரு பெரிய ஒரு பட்டப்பெயர் மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. ஸோ தட் சவுண்ட்ஸ் ரியலி குட். அட் த சேம் டைம் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு தி family members, particularly to my wife. இந்த தாட் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா எனக்கு புதுசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த இது. ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நேம் நீங்கள் வச்சப்போ இதை கிரிட்டிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு லைக் எப்படி இதை ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை உங்களை பார்த்து இன்ஸ்பயராக யாராவது இந்த மாதிரி வச்சுருக்காங்களா? இல்லை, ஆரம்பத்தில் சின்ஸ் பிகாஸ் ஒய்ஃப் அவங்க டைரக்டர் இருந்ததுனால அந்த பேரில் தான் அகாடமி ரன் ஆகிட்டு இருந்தது. ஐ வாஸ் அசிஸ்டிங் டு ஹர். ஈவன் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே போனாலும் அவங்களையும் சத்யஸ்ரீ பூமிநாதன் சொல்லுவாங்க, என்னையும் சத்யஸ்ரீ பூமிநாதன்வாங்க. பட் 20 இயர்ஸ் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் ஃபுல் டைம் அகாடமியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த பேரை நிறைய பேர் மாற்ற சொன்னாங்க. இல்லை, எனக்கு அந்த பேர் எனக்கு மிகப்பெரிய ஒரு நேம் வாங்கி கொடுத்த ஒரு பேர். ப்ளஸ் நம்ம கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா த உமன் ஹூ இஸ் பிஹைண்ட் அவர் சக்ஸஸ் ஆக்சுவலி. ஸோ ஐ தாட் தட் இதே பேர்லேயே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள், அதாவது எழுத்தாளர்கள்லாம் சுஜாதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பேர். பட் அவர் ஒரு மென். ஸோ இப்போ இன்றைக்கி என்னோட பேர் சத்யஸ்ரீ அப்படின்னா தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது ரொம்ப ஒரு ப்ரைடாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எதுவும் கிரிட்டிக்ஸ்லாம் ஒன்றும் வந்ததில்லை. கிங் மேக்கர் த ரீசன், லைக் ஏன் கிங் மேக்கர்ஸ்னு வச்சுருக்கீங்க? 2 ரீசன். ஒன்று, அந்த கிங் மேக்கர் அப்படின்ற பேர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேர். அது குறிப்பாக அந்த பேரை காமராஜர் ஐயாவை சொல்லுவாங்க. அவர் காமராஜர் அப்படின்னாவே எஜுகேஷன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. எஜுகேஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஃபார்ம் கொண்டு வந்த ஒரு கிரேட் பர்சனாலிட்டி. ஸோ அந்த எஜுகேஷனல் ரிஃபார்ம் கொண்டு வந்தவருடைய ஒரு நேமை ரிஃப்ளெக்ட் பண்ணது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் அப்படின்னா, ஒரு கிங் மறுபடியும் வரணும் அதே பவருக்கு அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் பீரியட் ரூல் பண்ணதுக்கப்புறம் அங்கே அவர் கீழே வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு பியூரோக்ரேட்ஸும் ஒரு பெஸ்ட் பியூரோக்ரேட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அதே கிங் செகண்ட் டைம் வருவார். ஸோ ரியல் கிங் மேக்கர்ஸ் யாருன்னா அந்த பியூரோக்ரேட்ஸ். அந்த பியூரோக்ரேட்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷன் இருக்கிறதுனால இதுக்கு கிங் மேக்கர்ஸ் அப்படின்னு பேர் வச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது தமிழ்நாடு அரசாங்கம் மிகப்பெரிய லெவலில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது காரணம் என்னென்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பியூரோக்ரேட்ஸ் தான். அந்த பியூரோக்ரேட்ஸை நம்ம உருவாக்குறதுனால, ஏன்னா அவங்க நல்லா செயல்பட்டாங்கன்னா நேச்சுரலாக அந்த நல்ல பேர் எல்லாமே அந்த கிங்குக்கு தான் போய் ரீச் ஆகுது, நாட் ஃபார் தட் பர்டிகுலர் பியூரோக்ரேட். ஸோ அந்த பியூரோக்ரேட் உருவாக்குறதுனால தான் இந்த கிங் மேக்கர்ஸ்னு பேர் வந்துச்சு. அண்ட் இப்போ இவ்வளோ பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்களே சார், அவங்க திருப்பி அகாடமிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க? நிச்சயமாக. ஆக்சுவலாக வெற்றி பெற்ற பல மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெற்றி பெற்றுட்டு அந்த ட்ரைனிங் போகிறதுக்கு இடைப்பட்ட ஒரு காலம் இருக்கும். ஒரு 2-3 மந்த்ஸ் இருக்கும், இல்லை 4-5 மந்த்ஸ் டைம் இருக்கும். இந்த 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவாங்க, they will devote to the academy. they will come and they will share their experiences. பெனோசெஃபின் என்எல் அவங்க இந்தியாவிலே முதல் முறையாக 100% பிளைண்ட் பொண்ணு விஷுவலி சேலஞ்சு அவங்க இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணி வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விமனுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்த ஒரு கிரேட் பர்சனாலிட்டி.
அவங்க வந்து சீஸ் ஃப்ரம் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. அவங்க பாஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த சைல்ட் கேர் லீவ் இருக்கப்போ அப்பப்போ வந்து செஷன் எடுத்தாங்க. அவங்க வந்து டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே போல் வந்து கிளாஸஸ் எடுத்திருக்காங்க. நிறைய பேர், நான் வந்து ஒரு லிஸ்ட்டே சொல்லலாம், அந்த சர்வீஸ் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து மறுபடியும் கான்ட்ரிபியூட் பண்ணது. ஸோ நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். லைக் இவ்வளோ வாட்டி தோத்துட்டு தென் அகெயின் யூ சா யுவர் சக்ஸஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. அண்ட் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா உங்கள் லைஃப்பில் எப்போ இருந்துச்சு இந்த ஒரு ஸ்பார்க், யூ வாண்ட் டு கம் அண்ட் ப்ளே அ ரோல் ஹியர் அப்படின்ட்டு? நிறைய பேர் வாழ்க்கையில் பெஸ்ட் கோச்சாக இருந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய அடிபட்டிருப்பாங்க. ஜெயிச்சவங்க பெரிய கோச்சாக மாறி இருக்காங்களான்னு கிடையாது. தோற்றவங்க தான் நிறைய பேர் பெரிய கோச்சாக மாறி இருக்காங்க. காரணம் என்ன? அவங்க பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், வலிகள், போராட்டங்கள், அவமானங்கள், அசிங்கங்கள் இதெல்லாம் தான் சேர்ந்து வந்து ஒரு மனிதனை வந்து பக்குவப்படுத்தும். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பரேஷனுக்கு வர்றப்ப எனக்கு கிடைக்காத பல விஷயங்களை வரக்கூடிய மாணவர்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்தியாவிலேயே முதல் முறையாக பை ஐஏஎஸ் ஃபார் ஐஏஎஸ் அப்படின்ற டேக்லைன் ஆரம்பிக்கப்பட்ட முதல் ஐஏஎஸ் அகாடமி கிங் மேக்கர்ஸ். ஒரே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் பேசின அந்த ஸ்பீச்சு இன்னைக்கு என்னையே சென்னைக்கு வர வச்சு யூஜி முடிச்சு, பிஜி முடிச்சு, எம்ஃபில் முடிச்சு, பிஹெச்டி முடிக்க வச்சு ஒரு சென்னையில் வந்து ஒரு மத்திய அரசு அலுவலராக ஒர்க் பண்ணி 20 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு இவ்வளோ பெரிய அகாடமியை உருவாக்கியிருக்குன்னா அன்றைக்கி ஒரே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பேசின ஸ்பீச். அதே போல் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை வச்சு பல ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு டெய்லி ட்ரைனிங் கொடுத்தோம்னா எத்தனை கான்ஃபிடன்ஸ் நம்ம உருவாக்க முடியும்? பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர் ஹைலி பொட்டன்ஷியல், ஆஸ்பிரேஷன் லெவல் ஹையாக இருக்குது, பட் திங் இஸ் கான்ஃபிடன்ஸ் லெவல் லோவாக இருக்குது. மோட்டிவேஷன் மட்டும் இருந்ததுன்னா போதும், நம்ம பையன் ஜெயிச்சுவான்னு தெரியும் எனக்கு. அந்த மோட்டிவேஷன் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா ஜெயிச்சோட பார்க்குறப்ப தான் தெரியும் எனக்கு. அதுக்காக என்ன பண்ணோம், பை ஐஏஎஸ் ஃபார் ஐஏஎஸ்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஐடியா எனக்கு வந்துச்சு. 2013 இந்த அகாடமி ஆரம்பித்தோம். இன்றைக்கி தேதி வரைக்கும் குறைஞ்சது ஒரு 250 to 300 ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இங்கே வந்து கிளாஸ் எடுத்திருப்பாங்க. எல்லாருமே ஃப்ரீயாக வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரியும் அவங்களுடைய எல்லாருடைய அந்த கேரக்டர்ஸும். பிகாஸ் எல்லாருக்குமே அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அதோடைய ரகசியத்தை வந்து நிறைய பேர் சொல்கிறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குன்றதை ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ்மே. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸாக வரும்னு நினச்சேன். உண்மையிலே அது வந்திருக்கு. டெஃபினெட்லி சார். ஏன்னா சைக்கலாஜிக்கலாக வந்து இங்கேயே அவங்களுக்கு இருந்த நர்வஸ்னஸ் நீங்கள் உடச்சிட்டீங்க. ஸோ அவங்க கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு போகும்போது தே ஆல்ரெடி ஃபேஸ் இட் வெல் ப்ரிப்பேர்ட் இட். எக்ஸாக்ட்லி. ஏன்னா 5 சீனியர் பேனல் மெம்பர்ஸ் எல்லாருமே சீஃப் செக்ரட்டரி லெவல் பியூரோக்ராட்ஸ். 3 சீஃப் செக்ரட்டரிஸ் வந்து இருக்காங்க பேனலில். ஒரு கமிஷனர் இருக்கார், ஒரு டிஜிபி இருக்கார். எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ். ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு யூபிஎஸ்சி இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. ஸோ யூபிஎஸ்சி ஹாலுக்கு போகிறப்ப ரொம்ப ஈஸியாக போயிட்டு வந்துருவாங்க. சார், இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் நான் ஒன்று கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். சிவில் சர்வீஸ்லையும் சரி, டிஃபென்ஸ்லையும் சரி, தமிழ்நாட்டோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப கம்மி. பல விஷயங்கள் தெரியவே தெரியாது லிட்டரலி. அது எதனாலன்னு எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதில்லை. ஏன்னா நான் பேக் என்னோட ஸ்கூல் டேஸில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஐஐடி பற்றி என்னோட நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க, மேபி எம்பிபிஎஸ் பற்றி ஒட்டியிருப்பாங்க. ஆனால் சிவில் சர்வீஸ் பற்றி எங்கேயுமே நான் ஒட்டி பார்த்ததில்லை. லைக் இப்போ நீட் கோச்சிங் போயிட்டுருக்கு. ஸோ இது மாதிரி ஸ்கூல் லெவலில் மேபி ஒரு 8th grade வரும்போதே இந்த மாதிரி ஒரு கோர்ஸாக உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த கார் மேலே அந்த ரெட் கலர் லைட்டோட வேல்யூ என்னன்னு புரியும். உனக்குள் ஓர் ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலில் தமிழ்நாடு முழுக்க ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் சார் சொன்னதுனால அந்த பாயிண்ட் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இன் அசோசியேஷன் வித் ஹிந்து. நிறைய பேர் ஸ்கூல் சில்ட்ரனே வந்து அட்டன் பண்ணுறதையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அதேபோல் இந்த நிகழ்ச்சியை அட்டன் பண்ண சில பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணதுக்கப்புறம், சார் இது போல் ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் படிக்கிறப்ப ஒரு வேளை கண்டக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் ஐஏஎஸ் ஆகிருப்போம் சார் அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான ஃபேக்டை வந்து நீங்கள் சொல்லணும் சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக இவங்க எல்லாரும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுத வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாடு தான் நம்பர் 1ல் இருக்கும். இன்றைக்கி நல்ல பெஸ்ட் பிரெயின் எல்லாருமே ப்ரைவேட்டுக்கு போய் ட்ரெயின் ஆனதுனால இங்கே வந்து ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் எழுத வர்றதுனால சக்ஸஸ் ரேஷியோ வரமாட்டேங்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் என்ன நினைக்கணும் அப்படின்னா, தன்னோட பிள்ளையை நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும்னு சொல்கிறத விட தன்னோட பையனை ஐஏஎஸ் ஆக்கணும், ஐபிஎஸ் ஆக்கணும்னு சொல்லணும். அப்போ என்ன ஆகும், அந்த குழந்தை மனசில் நல்லா வரும். இன்னும் ஒரு சில பெற்றோர் இருக்கிறாங்க, கரெக்டாக இப்போயே பேருக்கு பின்னாடி ஐஏஎஸ் எழுதுவாங்க, ஐபிஎஸ் எழுதுவாங்க. அந்த மாதிரி நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன். பட் அந்த 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 விதையை மட்டும் லைட்டாக தூவிட்டால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வளர ஆரம்பிச்சிடும். நோ மேட்டர் வெதர் தே ஆர் கோயிங் டு அச்சீவ் இன் த எக்ஸாமினேஷன் ஆர் தே ஆர் நாட் கோயிங் டு அச்சீவ். பட் அந்த வேர்டை சொன்னதுனால அந்த குழந்தை முதல் விஷயம் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப டிசிப்ளினாக வளருது, ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக வளருது, ஒரு நாலேஜபிள் ஒரு குழந்தைய வளருது. தேவையில்லாத ஒரு டிவியேஷன் அந்த குழந்தைக்கு இருக்காது. இந்த ஃபீல்டு ப்ரிப்பரேஷன் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பாலிட்டி, ஜியோகிரஃபி, என்விரான்மெண்ட், ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, சொசைட்டி, சோசியல் இஷ்யூஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்,
எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், இவ்வளோ விஷயத்தை கற்றுக்குது. ஃபெயில் ஆகிறாங்க, பாஸ் ஆகிறாங்க ரெண்டாவது. பட் இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுறப்ப அந்த குழந்தை அவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாலிட்டியாக மாறும். They can face any challenges in the world. At least one time in their whole life, they have to prepare for this examination, they have to appear sincerely and they have to get some experiences. எவ்வளோ கொடுமை அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, மெடிசன் முடிச்சிருக்காங்க, எம்ஏ முடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி லோக்சபா ராஜ்யசபான்னு தெரியாது. நம்மளோட ட்ரெடிஷனை பற்றி தெரியாது, நம்மளுடைய கல்ச்சரை பற்றி தெரியாது, நம்ம எக்கானாமிக்கல் ப்ராப்ளம் தெரியாது, நம்மளுடைய சோசியல் இஷ்யூஸை பற்றி தெரியாது, நம்மளுடைய என்ன ரிசோர்ஸஸ் நமக்கு இருக்குன்றது தெரியாது, அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் we are educated because we are having the certificate. ஓகே, ஸோ இதை தாண்டி ஒரு பையன் வரணும்னா he has to prepare for the civil service examination. So not for a job but to know many things. ஸோ அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணணும். யாரெல்லாம் ஸ்கூல் சில்ட்ரனோ எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன். உனக்குள்ள ஒரு ஐஏஎஸ் அதான் உங்களுக்குள்ள இருக்கான். ஒன்லி திங் இஸ் யூ ஹேவ் டு எக்ஸிபிட். அதுதான் வந்து நம்ம சொல்கிறது. அதனால் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்டுக்காக தான் நான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமே கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஐ ரியலி விஷ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு எல்லா ஸ்கூல்லையுமே ஃப்ரம் 8th கிரேட்லேருந்து இது ஒரு மேண்டிட்டரி இதுவாக மாற்றினாங்கன்னா, நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டு இருக்கேன். நீட்டுக்கெல்லாம் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே தே ஸ்டார்ட் ப்ரிப்பேர். நான் யோசிச்சு பார்த்தேன் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவ்வளோ வருஷம் தாண்டி வராங்க. ஸோ ஒய் நாட் ஹியர்? அந்த நீட்டுக்கு போடுற எஃபோர்ட்டில் ஒரு பாதி எஃபோர்ட் போட்டால் he can become an IAS ஆஃபீஸர். அரசாங்கத்துக்கு என்னுடைய வேண்டுகோளாக நான் ஏற்கனவே 2-3 லெட்டரும் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து தலையங்கமாக போன முறை வந்து தினமலர்லையும் வந்திருந்தது. தமிழகம் வந்து தலை நிமிருமா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில், அதுக்கு என்னென்னலாம் தமிழக அரசு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது முதல் விஷயம் வந்து ஒப்பந்த அடிப்படையில் நேர்முக தேர்வுக்கு போனவங்களுக்கு வந்து பணியில் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது விஷயம் வந்து மாவட்டந்தோறும் நல்ல சரியான ஒரு நூலகம் அமைக்கணும்னு சொல்லியிருந்தேன். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவேர்னஸ் வந்து பயங்கரமாக கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டில் வந்து வெற்றி பெற்ற ஒவ்வொரு மாணவர்களையும் மிகப்பெரிய லெவலில் கொண்டாடணும்னு சொல்லியிருந்தேன் மீடியா. பிகாஸ் தென் ஓன்லி த அவேர்னஸ் இட் வில் கிரியேட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு லிஸ்ட் எல்லாம் சொல்லியிருந்தேன். அதே போல் அரசு நடத்தக்கூடிய பயிற்சி மையங்கள் ஒன்று இருக்குது சென்னையில், அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு நடத்தக்கூடிய ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங். அதில் நல்ல ஒரு தரமான யூபிஎஸ்சிக்கு கோச்சிங் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மென்டார்ஸை வந்து அப்பாயின்ட் பண்ணணும். அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கல்லூரியில் பேராசிரியர்களை வந்து அவங்க வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அவங்க வந்து தே ஆர் எக்ஸ்பர்ட் இன் த சப்ஜெக்ட், தே ஆர் ஆல் ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் யூபிஎஸ்சிக்கு வந்து ஜென்ரலிஸ்ட் தான் தேவை. ஜென்ரலிஸ்ட்டை உருவாக்குறதுக்கு இவரும் ஒரு ஜென்ரலிஸ்டாக இருந்தால் மட்டும்தான் உருவாக்க முடியும். ஜென்ரலிஸ்ட் யார் அப்படின்னா, த ஒன் ஹூ நோஸ் சம்திங் அபவுட் எவ்ரி திங், த நாட் த ஒன் ஹூ நோஸ் எவ்ரி திங் அபவுட் சம்திங். இவங்க அப்பாயின்ட் பண்ணுறது என்னன்னா ஸ்பெஷலிஸ்ட் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. பட் வி வாண்ட் சம் ஒன் ஹூ இஸ் ஜென்ரலிஸ்ட். ஜென்ரலிஸ்ட் யார்? ஏற்கனவே சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதி நேர்முக தேர்வுக்கு போயிருப்பான், இல்லை ஃபெயில் ஆயிருப்பான். அந்த மாதிரி பசங்களை எல்லாத்தையுமே அங்கே மென்டாராக அப்பாயின்ட் பண்ணலாம். ஐ எம் ஷூர் 100% ரிசல்ட் வரும். பட் இதுக்காக உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு சார். நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட இதை அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. இஸ் எனி ப்ரோக்ரஸ் இருக்கா அதில்? ஆக்சுவலாக கவர்மெண்ட்டில் சில நார்ம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து கல்லூரியில் பேராசிரியர்கள் தான் அந்த இடத்துக்கு வந்து பிரின்சிபலாக அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்லாம். பட் இப்போ தலைமைச் செயலர் வந்து ரொம்ப இந்த எங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டவர், மாணவர்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கக்கூடியவர், அரசாங்கமும் அதை வந்து செய்யும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மாணவர்கள் நோக்கிய சிந்தனை வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னும் நிறைய வந்து யூபிஎஸ்சி நோக்கி செய்யணும் அப்படின்னு என்னோட ஆசை. பட் இது வரைக்கும் வெளியில் இது வரைக்கும் வரல. பட் வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. சார், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் another fellow human being. நெக்ஸ்ட் ஐ மீன் பக்கத்தில் இருக்கிறவங்க மரியாதை கொடுக்கணும். பஸ்ஸில் போகும்போதும் சரி, ரோட்டில் போகும்போதும் சரி. பேக் இன் அந்த காலத்துலையும் இப்போ எப்படி மாறி இருக்கு? ஏன்னா நீங்கள் வந்து அவங்க ஒரு கையெழுத்து போட்டாக்கா இத்தனை பேரோட தலையெழுத்து மாறப்போகுதுன்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து மற்றவங்கள ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ற அந்த தாட் இருந்தால் தான் அவங்க இதுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அது இருக்குங்களா? மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்காத ஹியூமன் பீயிங்க்கு? நிச்சயமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக கலாம் ஐயா சொல்லுவாங்க இல்லையா, இளைஞர்கள் தான் இந்தியாவின் எதிர்காலம் அப்படின்ட்டு. அவர் என்ன மாதிரியான இளைஞர்களை பார்த்தாருன்றதுனால தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்காக படிக்க வந்த இந்த இளைஞர்களை வந்து ஒரு டைம் எல்லாரும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐம் ஷுர் கண்டிப்பாக இந்த இளைஞர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை எல்லாருக்குமே வரும். சார், வருஷ கணக்காக வந்து காலையிலேருந்து 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் பல ஆண்டுகள் தொடர்ந்து போராடிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்க்குறேன். முதல் விஷயம் என்னென்னா, எப்போ வந்து மிச்சவங்க மேலே மரியாதை வரும்னா, தனக்கு மரியாதை கொடுத்தா தான் மிச்சவங்களும் மரியாதை கொடுக்கும். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவருமே ஒரு பியூரோக்ராட்ஸ் மாதிரி தான். யூபிஎஸ்சியில் சில பேர் ரெகக்னிஷன் கிடைக்கும், பல பேருக்கு ரெகக்னிஷன் கிடைக்காது. பட் ரெகக்னிஷன் யூபிஎஸ்சிலேருந்து வருதோ இல்லையோ, இந்த பையன் கண்டிப்பாக அவனுக்கு தானே ஒரு ரெகக்னிஷன் கொடுத்து வச்சுருப்பான். அந்த ரெகக்னிஷன் வந்து ரெஸ்பெக்டாக வெளிப்படும். ஒரு இப்போ கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே என்னுடைய மாணவி ஒருத்தவங்க வந்தாங்க. பல ஆண்டுகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். பட் இன்றைக்கு வரைக்கும் வந்து இந்த தேர்வில் வந்து இன்ன வரைக்கும் அவங்க யூபிஎஸ்சிலேருந்து ரெகக்னிஷன் வரல. ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து என்னை போல் எப்படி நான் வேறு எக்ஸாம் எழுதி எனக்கு 7 கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு இப்போ இந்த ஆஸ்பிரண்ட்டுக்கு எப்பயுமே கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்மாக கிடச்சிடும் சார். அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது.
யூபிஎஸ்சிக்கு சின்சியராக படித்தா நான் சொல்கிறது. ஆனால் ஏன்னா யூபிஎஸ்சிக்கு நானும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் வந்துடக்கூடாது. யூபிஎஸ்சிக்கு சின்சியராக படித்தா கண்டிப்பாக நிறைய வேலை கிடைக்கும். இப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு ஜாப் கிடச்சிருக்கு. அந்த ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஜட்ஜுக்கிட்ட அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டயத்தில் ஜட்ஜு கீழே வந்து ஆன்லைனில் அந்த கேசஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு ஜாப். பட் இந்த பொண்ணுடைய அந்த டேலண்ட்டை வந்து அந்த ஜட்ஜ் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. மிச்சவங்களுக்கும் இந்த பொண்ணுடைய பிஹேவியருக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். யூ ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். சம்திங் இஸ் தேர் வித் இன் யூ. ஹூ யூ ஆர், வாட் யூ ஆர் டூயிங். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அவங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். தென் ஷி ஹாஸ் எக்ஸ்பிரஸ்ட், சார் ஐ எம் ப்ரிப்பரிங் ஃபார் த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இத்தனை வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த லெவல் வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது என்னுடைய நாலேஜ்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியே அவர் வந்து என்ன இருக்குது, என்னுடைய கெஸ் வந்து மிஸ் ஆகலை. யூ ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பரேஷன் சின்சியராக பண்ணிங்கன்னா உங்களை இந்த உலகம் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். யூ ஆர் ஏ டிஃப்ரெண்ட் பர்சன் அப்படின்றத டெஃபினட்டாக ஐடென்டிஃபை பண்ணும். அதே நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக சின்சியராக படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மேபி ஆரம்பத்தில் வெற்றி வராமல் இருக்கலாம். ஒரே நேரத்தில் பல வெற்றிகள் மொத்தமாக வரும். லாஸ்ட் இயர் இன்னொரு ஒரு பொண்ணு அப்படி தான் ஐஎஃப்ஓஎஸ் இன்டர்வியூக்கும் போனாங்க, ஐஏஎஸ் இன்டர்வியூக்கும் போனாங்க. ரிசல்ட் வந்துச்சு, ரெண்டுமே கிடைக்கல. அது அவங்களுடைய கிட்டத்தட்ட 5வது அட்டம்ப்ட்னு நினைக்கிறேன். விருத்தி போயிட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பேசாமல் நம்ம ஊருக்கே போயிடலாம் சார், எனக்கு இந்த ஃபீல்டே வேணாம் சார் அப்படின்ற லெவலுக்கு விருத்தி போயிட்டாங்க. அன்றைக்கி அவங்கள கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சோம். தட்ஸ் இட். ஆனால் சொன்னது தான், அடுத்த வருஷம் பாருங்கள் பாஸ் பண்ணுவீங்க, ஹோம் கேட்டரே கிடைக்கும் அப்படின்னும். போன வருஷம் ரிசல்ட் வந்துச்சு. தமிழ்நாடு ஐஏஎஸ், அவங்க பேர் தீபனா விஸ்வேஸ்வரி, இப்போ தமிழ்நாட்டில் சீசன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். பல பேர் வந்து போராட்டத்துக்கு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு மாணவர் என்ன கற்றுக்கணும்னா, யூபிஎஸ்சின்னு வந்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ லாங் ஜர்னி, நோ டவுட். எப்படி வந்து நம்ம யூஜி முடிக்கிறதுக்கு 3 வருஷம் வெயிட் பண்ணுறோம், பிஜி முடிக்கிறது 2 வருஷம் வெயிட் பண்ணுறோம், எம்பிபிஎஸ் முடிக்கணும்னா 5 வருஷம் 6 வருஷம்லாம் வெயிட் பண்ணுறோம், லா முடிக்கணும்னால 4 வருஷம் 5 வருஷம் ஆகிடுது, இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்கு 4 இயர்ஸ் ஆகிடுது. ஆனால் அந்த ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் 6 மாதத்தில் வேணும்னு நினைக்கிறது எந்த விதத்துலையும் நேரம். அதுக்கு ஏன் வந்து ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணக்கூடாது, அதுக்கே ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ணக்கூடாது. இஃப் யூ ரெடி டு வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அப்படின்னா you are not going to get a degree, but you are going to get an opportunity. Through that opportunity you are going to change not only your destiny, not only your family destiny, not only your generation destiny, you are going to change the destiny of this nation. That wonderful opportunity you are going to get it. அதையே வந்து பொறுமையில் தான் சாதிக்க முடியும். ஸோ இந்த ஃபீல்டில் வரணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா பொறுமையாக இருக்கணும் சார். நீங்கள் சொல்கிறீங்க லைக் இங்கே உட்காந்துட்டு நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க. லைக் அப்புறம் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமே த்ரூ த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் டே அண்ட் டே டு டே பார்த்துட்டு இருக்கீங்க. நான் என் லைஃப் பார்க்கும்போது எனக்கு சொசைட்டி ப்ரெஷர் இருக்குது. லைக் நான் சம்பாதிக்கணும், நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 100% பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும். சொசைட்டியோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, அது எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது ஏதாவது கொஞ்சம் சொன்னீங்க நல்லா இருக்கும். எக்ஸலண்ட்டான கொஸ்டின் சார். பிகாஸ் இந்த ஃபீல்டில் இருக்க ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டும் படுற கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் நம்பி தான் ஃபேமிலி இருக்கும். இவருக்கு கல்யாணம் பண்ணால் தான் அடுத்த ஒரு சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்கும். கேர்ள்ஸாக இருந்தால் இவருக்காக வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த கேர்ள்ஸ்க்கு கூட இன்னொரு சிஸ்டரும் இருப்பாங்க. இவங்க 5 வருஷம் 4 வருஷம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஃபேமிலி இவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் எக்கனாமிக்கலாகவும். டிகிரிக்கே லோன் வாங்கி படிக்க வச்சுருப்பாங்க. கண்டினியூஸாக இவங்க ஃபெயிலியர்ஸ் வேறு அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. ஒரு 100 கிலோமீட்டர் ரேஸை 90 கிலோமீட்டர்ஸ் வந்து இவங்க கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த இன்னொரு 99 கூட சில பேர் கிராஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் 1 கிலோமீட்டர் தான் போகணும். அப்போ கூப்பிடுவாங்க, போதும் 99 கிலோமீட்டர் ஓடினது போதும், இவ்வளோ நாளாக ஓடி உன்னால் ரீச் பண்ண முடியல, நீ திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெயின் எல்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்கும். சாதாரண பெயின் கிடையாது. லிட்டரலி ஸ்பீக்கிங், பாஸ் பண்ண ஒவ்வொருத்தரும் ஒரு நாளாவது அழாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்றது தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கான முக்கியமான. யூபிஎஸ்சி என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னா சார், எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண முடியுது, எந்த அளவுக்கு குயிக்காக டிசிஷன் எடுக்க முடியுது இந்த பையனால், எந்த அளவுக்கு கரெக்ட் டிசிஷன் எடுக்கிறான், எப்போ டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் கொடுத்து கூட அவன் வந்து எப்படி இந்த சாய்ஸை அவன் வந்து நிற்கிறான் கடைசி வரைக்கும். ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் இருக்கா, பர்சவரன்ஸ் இருக்கா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கா, மோட்டிவேஷன் இருக்கா அந்த பையனுக்கு, இந்த ஃபீல்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆட்டிடியூட் வந்து இருக்குது இது வேணுன்றதில்ல. இந்த மாதிரி விஷயங்களை தான் டெஸ்ட் பண்ணுது. திஸ் எக்ஸாமினேஷன் இஸ் நாட் கோயிங் டு டெஸ்ட் தி நாலேஜ் சார். திஸ் எக்ஸாமினேஷன் இஸ் கோயிங் டு டெஸ்ட் ஒன்லி த பர்சனாலிட்டி. ஐம் ஷுர் இது கொஞ்சம் லாங் ஜர்னி தான், நோ டவுட். பிகாஸ் இதோட என்ன இந்த ஃபீல்டுக்குள்ளே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா, எப்படி ஒரு வாருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை வெல் எக்யூப் பண்ணிவிட்டு நம்ம போனோம்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். அதே போல் இதில் நல்ல இந்த ஃபீல்டு வந்து எஸ் இட் இஸ் கோயிங் டு பி லைக் தட். 3 இயர்ஸ் ஆகலாம், 4 இயர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணலாம், செகண்ட் தேர்டு ஃபோர்த்லையும் பாஸ் பண்ணலாம். அது இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் so many factors. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு if you are going to start the journey, ஐ எம் ஷூர் டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு அச்சீவ். இதுக்கு முதல் தேவை
உங்கள் மேலே நம்பிக்கை, உங்கள் மென்டார் மேலே நம்பிக்கை, தென் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த குழந்தை கொடுக்க வேண்டிய நம்பிக்கை. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எப்போ நம்பிக்கை வரும்னா இவங்க எந்த அளவுக்கு சின்சியராக படிக்கிறாங்கிறத பொறுத்து தான். நிறைய பேர் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமே பேரண்ட்ஸ். ஏன்னா அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், மென்டார் அண்ட் பேரண்ட்ஸ், இது 3 ஒன்றாச்சு அப்படின்னா ஐம் ஷூர் டெஃபினெட்லி தே கேன் அச்சீவ். பட் சில வீடுகளில் பேரண்ட்ஸ் ஒத்துழைப்பு இருக்காது, ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பாவம் அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன், அதனால they will give the pressure. அதை இந்த பையன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான்றது பொறுத்து தான் அச்சீவ்மெண்ட். ஸோ இப்போ எனக்கு அப்பா சப்போர்ட் கிடையாது, அவங்க இப்போ நான் ஐஏஎஸ் அகாடமி ரன் பண்ணுறேன், இன்னமும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது பள்ளிக்கூடம் நடத்துகிறேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ என்னோட பேரண்ட்ஸ்க்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. அதை நான் ஒரு பிளேமாக வச்சுக்கிட்டு, எக்கனாமிக்கலாக எனக்கு சப்போர்ட் கிடையாது, அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு I should not say that these are all my difficulties, I will not try for this அப்படின்ற மாதிரி I should not say that. So in spite of all those things, I have fixed the target, I will reach my destination, I am going to try. அந்த ஒரு ஆட்டிடியூட் இருந்தது அப்படின்னா எந்த அப்டாக்ஸ்னாலும் they will achieve it, sir. Because the governmentல இன்னொரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுட்டு, அகாமடேஷன், ஸ்டைஃபன். நீங்கள் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கவர்மெண்ட்டே இந்த 3 ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் கோச்சிங்கு தேவையான அருமையான ஒரு லைப்ரரி. இது எல்லாமே ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில் அவைலபிள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. தோ வி ஆர் ரன்னிங் a private coaching institutes, wherever I go, whenever I interact with the students, I used to give this information. Because நான் அகாடமி ஆரம்பித்த பர்பஸ் not for any other purpose. I was not able to achieve. I want to be an instrumental for many students to fulfill their dreams. அதுக்காக தான் we started. அதனால தான் we used to spread all the information. So I have 2 questions, last 2 questions sir. உங்கள் ஊருக்காக என்ன செஞ்சுருக்கீங்க சார் இவ்வளோ அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா? ரொம்ப அருமையான கேள்வி இதுவும். ஆக்சுவலாக நிறைய நாள் மனசுக்கு உள்ள பெயின்ஃபுல்லாக இருந்த ஒரு விஷயம். எஸ், வி ஹவ் டன் ஸோ மச், பட் வாட் வி ஹவ் டன் டு அவர் வில்லேஜ் அப்படின்ட்டு அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் இப்போ அனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கார். அவர்கிட்ட போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ கோச்சிங் என்னுடைய ஊரில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன், பட் ஐ வாண்ட் ஏ பிளேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் உடனே என்ன பண்ணார், ஒரு அசிஸ்டன்ட் கலெக்டர் லால் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாரு, எல்லாமே அவருடைய ஓன் எக்ஸ்பெண்டிச்சரில் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, நம்ம இடம் மட்டும் நம்மகிட்ட கேட்குறாரு. உடனே அவர் வந்தார். அலங்காநல்லூரில் ஒரு 60 years 70 years ஓல்டு பில்டிங். அந்த பில்டிங்கில் தான் ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரன் ஆச்சு. அது லாஸ்ட்டு 15 yearsஸாக யூஸ் இல்லாமல் கிடக்குது. ரொம்ப மோசமான ஒரு பில்டிங் லெவலில் இருக்குது. இந்த பில்டிங்கை நீங்கள் ரெனோவேஷன் பண்ணி எடுத்து ரன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதை பண்ணிக்கங்க சார். நாங்கள் அந்த பில்டிங் எனக்கு சின்ன வயசில் அப்படியே அந்த பில்டிங் உள்ளே போகிறப்பே எல்லாமே இந்த ஆட்டோகிராஃப் படத்தில் காமிக்கிற மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு இமேஜினேஷன் வந்துச்சு. ஏன் அதை எடுத்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இப்போ என்னுடைய சொந்த செலவில் அந்த பில்டிங்கை ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கவர்மெண்ட் பில்டிங்கை. அந்த பில்டிங்கில் ஃப்ரீ கோச்சிங் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நம்ம நடத்த போகிறோம். வர்ற மாதம் இனாகுரேஷன். அலங்காநல்லூரில் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் மாணவர்களுக்கு இதுபோல் ஒரு கனவுகளை விதைக்கிறதுக்காக அது ஆரம்பிக்கிறது. இதுதான் என்னுடைய முதல் பயணமாக இருக்க போகுது. வேறு ஏதாவது செஞ்சுருந்தோம்னா கூட நம்ம அது எந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்குன்னு தெரியாது. பட் இந்த விஷயம் நிறைய பேர் தலையெழுத்தை மாற்றும் நம்புகிறேன். அது போக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே என்னுடைய கிராமத்தில் 10th +2 டிகிரி நல்ல மதிப்பெண்கள் வாங்குறவங்களுக்கு பொங்கல் விழா அப்போ அவங்கள ஸ்டேஜுக்கு அழைச்சி அவங்கள கௌரவிச்சு, அவங்க அப்பா அம்மாவை கௌரவிச்சு ஒரு கேஷ் அவார்டு கொடுத்து அவங்கள பயங்கரமாக கௌரவிக்கிறதா என்னுடைய கடமையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதேபோல் ஜல்லிக்கட்டில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. என்னுடைய சொந்த ஊர் அலங்காநல்லூர். அந்த ஜல்லிக்கட்டு மூலமாக அந்த பகுதிகளில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும்னு போட்டு நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்பேன். இது வரைக்கும் எந்த ஒரு அகாடமியும் ஜல்லிக்கட்டில் விளம்பரம் பார்த்துருக்க மாட்டேங்க. 10 ஆண்டுகளாகவே கிட்டத்தட்ட 2013 நம்மளுடைய இது வந்துகிட்டு இருக்கும். இது மூலமாக ஒரு ஐஏஎஸ் அகாடமி ஒன்று இருக்குன்றதை அந்த பகுதி மக்களுக்கு காமிக்கிறது மூலமாகவும் நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றதை வெளிப்படுத்துறதுக்காகவும் அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி அவேர்னஸை என்னோட பகுதிகளில் உருவாக்கிட்டே இருக்கேன். நான் வெரி சூன் அந்த பகுதிகளில் இருந்து நிறைய மாணவர்கள் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நிறைய டிவைட் ஆகிருக்கு. சென்னை ஒரு லெவல் டெவலப்மெண்ட், கோயம்புத்தூர் அடுத்த டெவலப்மெண்ட். ஆனால் சவுத் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷனில் ரொம்பவே பின்தங்கி இருக்குது. நான் சவுத்துன்றதுக்காக நான் அந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கல. பட் நேச்சுரலாகவே சவுத் ரொம்ப பின்தங்கி இருக்குது. குறிப்பாக சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் நிறைய பேர் பாஸ் பண்ணுறதில்ல. ஸோ என்னுடைய அடுத்த இலக்கு அப்படின்னு நான் வச்சுருக்கிறது என்னென்னா, சவுத்துலேருந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு மாணவராவது கண்டிப்பாக சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கான ஒரு எடுப்பாக தான் இப்போ எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வெரி சூன் திறப்பு விழா நடக்கும், உங்களை இன்வைட் பண்ணுறேன். டெஃபினெட்லி. ஸோ இந்த கான்வர்சேஷன் கடைசியாக சார், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சு ஒரு பதவியில் போய் உட்காரும்போது அங்கே இருக்கிற சில சர்க்கம்ஸ்டான்ஸ்னால அந்த பதவியை அவங்க தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அது நாங்கள் நியூஸ்லேயும் பார்க்குறோம், அதெல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில்
ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க அங்கே பொசிஷன் ஒரு ஆஃபீஸராக உட்காரும்போது அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், லைக் அவங்களுக்கு என்ன மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு, உண்மைதான். ஆனால் எல்லா இடத்துலையுமே ஒரு சில எக்ஸம்ஷன் வந்து இருக்க தான் செய்யும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 99% ஒரு சீனியர் பியூரோக்ரேட்ஸ், நான் க்ளோஸாக பழகின பியூரோக்ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆல் வெரி ஜென்யூன் பியூரோக்ரேட்ஸ். அவங்களால முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனை சொசைட்டிக்காக பண்ணியிருக்காங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா முதலியார் குப்பம் அப்படின்னு ஒரு வில்லேஜில் தமிழக முதல்வருடைய அந்த கல்வி திட்டம், வீடு தேடி வரக்கூடிய அந்த கல்வி திட்டத்தை துவக்குனாங்க. மரக்காணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலியார் குப்பம் வில்லேஜ். அந்த முதலியார் குப்பம் வில்லேஜில் இறையன்பு கூடுதல் ஆட்சியர் நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியில் மாவட்டத்தில் ஒரு ஆட்சியராக, அது கூடுதல் ஆட்சியராக வேலை பார்த்தவருக்காக இன்றைக்கு வரைக்கும் ஒரு நுழைவு வாயில் வச்சுருக்காங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் இவருடைய சாருடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இப்படி பல ஐஏஎஸ் அதிகாரிகளோட நெருங்கி பழகின எனக்கு அந்த வாய்ப்பின் மூலமாக நான் பார்த்த விஷயம் பார்த்திங்கன்னா, பர்சனல் லைஃப்லாம் நிறைய இழந்து சமுதாயத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க அர்ப்பணித்த பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை தான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த சர்வீஸ் ரொம்ப பியூட்டிஃபுல் சர்வீஸ். இதுக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுமே வந்து அவங்க யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான அதிகாரிகளை அவங்க ரோல் மாடலாக எடுத்துக்கணுமே ஒழிய, ஏதாவது ஒரு அதிகாரி வந்து சின்ன சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க அவங்கள ரோல் மாடலாக ஃபஸ்ட் எடுத்துக்கக்கூடாது. பொலிட்டிக்கல் ப்ரெஷரால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கூட அந்த நேரத்தில் உங்களுடைய சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்ட சப்போர்ட் கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க இந்த பிரச்சனையை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணாங்க அப்படின்றத சொல்லிக் கொடுப்பாங்க. யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்லேயே எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, பேப்பர் 4 ஜென்ரல் ஸ்டடீஸில். அதில் நிறைய கேஸ் ஸ்டடீஸ் இருக்குது. அந்த கேஸ் ஸ்டடீஸில் என்னென்னு கேட்டிங்கன்னா, வேரியஸ் சுச்சுவேஷனை எப்படி ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு தான். எல்லா சுச்சுவேஷனையும் ஆல்மோஸ்ட் அதிலே பார்த்துருவாங்க. அந்த சப்ஜெக்ட் ஒருத்தர் ரொம்ப நல்லா படிச்சிருந்தார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருடைய பர்சனாலிட்டி நிறையா மாறி இருக்கும். சுச்சுவேஷன் கண்டிப்பாக ப்ரெஷர் இல்லாத ஒரு ஃபீல்டே எந்த ஒரு ஃபீல்டுலேயுமே இல்லை. அது எப்படி ஹேண்டில் பண்ணி வெளில வரோன்றதான் முக்கியம். ஒரு சில பேர் தாங்க முடியாமல் வெளியில் வந்தவங்கலாம் இருக்காங்க, சர்வீஸை விஆர்எஸ் கொடுத்தவங்க இருக்காங்க, ரிசைன்மெண்ட் போனவங்க இருக்காங்க, இது மாதிரி இருக்காங்க. ஒரு சில பேர் அதுக்கு அடிபணிஞ்சு போய் போனவங்க இருக்காங்க. அவங்கள பற்றி தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க பிகாஸ் இவர் நம்ம எம்ஜிஆர் சொன்ன மாதிரி திருடனை பார்த்து திருந்தவற்றை திருட்டு விழிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு சில பேர் அவங்களா பார்த்து திருந்தணும். அதை பார்த்து அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்காமல் இந்த எதிர்காலத்தில் வரக்கூடிய மாணவர்கள் யாரெல்லாம் ரொம்ப நல்ல அதிகாரியாக செயல்பட்டாங்களோ அவங்கள ரோல் மாடலாக இவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது மட்டும்தான் இவங்க மைண்டில் இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்க நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் ஒரு நல்ல அதிகாரி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு உங்கள்கிட்ட நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேச வருவாங்க. நீங்கள் எப்படி அவங்ககிட்ட நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் கடைசி வரைக்கும் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்கள் சரியான ஆளுன்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் சரியான விஷயத்துக்கு மட்டும் தான் உங்கள்கிட்ட வருவாங்க. ஆரம்பத்தில் தப்பான ஆளுன்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா எல்லா தப்பான விஷயத்துக்கும் உங்கள்கிட்ட வருவாங்க. ஒரு டைம் தப்பு பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் தப்பு பண்ணணும். ஸோ ஒரு டைம் நல்லபடியாக ஆகிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் நல்ல விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அஸ் அ கிங் மேக்கராக உங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஆஃப் த கேமரா நிறைய பேச வேண்டியது இருக்குது உங்ககிட்ட. அது கண்டிப்பாக இந்த ஒரு ரோல் டைமில் முடியாதுன்ட்டு எனக்கு தெரியுது. பட் ஐம் ஸோ ஹாப்பி தட் எல்லாருமே இங்கே உள்ள வாக்இன் பண்ணுறவங்க இவ்வளோ நாலேஜ் உங்ககிட்ட இருந்து போகுது. அண்ட் ஏன் சார் அண்ணா நகர் இவ்வளோ ஐஏஎஸ் அகாடமி இருக்கு எனக்கு தெரியவே இல்லை. எந்த சந்துக்குள்ளே போனாலும் சரி ஐ குட் சி ஓகே இங்கே ஒரு ஐஏஎஸ் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா டெல்லியிலேருந்து எல்லாரும் எங்கே வராங்க, இங்கே படிக்க வராங்க. பட் அண்ணா நகர் ஏன் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கு புரியல. ஏதாவது காரணம் ஏதாவது இருக்கா? நிச்சயமா நான் இந்த கேள்வி ஆக்சுவலாக ஃபர்ஸ்டே கேட்டிருக்கணும் சார். ஓகே, பயிற்சி மையத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பாவம் மாணவர்கள் படுற கஷ்டங்கள் இருக்கே பெரிய கஷ்டம். பிகாஸ் இங்கே எங்கே பார்த்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி போர்டு ஐஏஎஸ் அகாடமி ஐஏஎஸ் அகாடமி ஐஏஎஸ் அகாடமி. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐஏஎஸ் அகாடமின்னு பேர் வச்சிருக்கவங்க எல்லாருமே ஐஏஎஸ்க்கு கோச்சிங் கொடுக்குறாங்களான்னா கிடையாது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு பையன் மாணவன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அவன் முடிவு பண்ண வேண்டியது எதை வச்சு அப்படின்னா கூகுள் ரிவ்யூ வச்சு இல்லை, யூடியூப் வீடியோ வச்சு இல்லை, யாராவது ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க உடனே அந்த அகாடமி நல்ல அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. முதல்ல இவங்க போக வேண்டியது அந்த பயிற்சி மையத்துடைய இயக்குனரையோ இல்லை பயிற்சி மையத்துக்கோ நேரடியாக போயிட்டு ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா லாஸ்ட் இயர் படித்த மாணவர்களை முதல்ல அவங்க சந்திக்கணும். அவங்க எங்கே பெரும்பாலும் இருப்பாங்கன்னா ஹாஸ்டலில் இருப்பாங்க. ஹாஸ்டலில் போய் லாஸ்ட் இயர் படித்த மாணவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அந்த அகாடமி என்ன மாதிரியான அகாடமின்றது சொல்லிடுவாங்க. மொத்தமே 3 ஐஏஎஸ் அகாடமி தான் சென்னையில் அண்ணா நகரில் பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ். ஓகே, ஃபார் சிவில் சர்வீஸ்க்காக. மிச்சதெல்லாம் பேருக்கு ஐஏஎஸ் அகாடமி வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒன்று டிஎன்பிஎஸ்சிக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, இல்லை எஸ்எஸ்சி கொடுப்பாங்க, இல்லை ஆர்ஆர்பி கொடுப்பாங்க. 10 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. முதல் விஷயம் அதை ஞாபகம் வச்சுக்கணும் பசங்க. மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க.
ஒரு ட்ரிபிள் டிஜிட்டில் மினிமம் அட்லீஸ்ட் இருக்கணும் ஒரு இன்ஸ்டியூட்டில். ட்ரிபிள் டிஜிட்டில் இருந்தால் தான் அட்லீஸ்ட் அது இன்ஸ்டியூட். இங்கே வந்து 10 பேர் 5 பேர் 6 பேர் வச்சுருந்தாவே அது எல்லாமே வந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமின்னு நம்ம போர்டை நீங்கள் பெருசாக பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட் பேச்சஸ் போயிட்டு இருக்கு. 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா they would have done a lot of research obviously, correct? பட் அது மட்டுமே கிரைட்டீரியாவும் இருக்கக்கூடாதுன்றேன் நான். பிகாஸ் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னாவே நிறைய க்ரௌட் வர ஆரம்பிக்கும். பட் அதோட பெட்டர் என்னன்னா ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பெனிஃபிட் எடுத்துருக்காங்க. அந்த ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார் பெஸ்ட் ஜட்ஜ். 100%. எஸ், அதை வச்சு ஒரு மாணவன் முடிவு பண்ணானா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதில் இந்த ஒரு அவேர்னஸையும் நம்ம கொடுத்துட்டோம்னா பெட்டர். Thank you so much for your time. Yes, sir. And really hope that நிறைய கிங் மேக்கர்ஸ் இங்கிருந்து வெளியே வரணும். Yes, Sorry, sir. கிங் மேக்கர்ஸா வரணும் and கிங்ஸாவும் வெளியே வரணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். Yes, sir. Yes, sir. And உங்களோட பிராண்டை வெளியே கொண்டு போகணும். My wishes. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையான ஒரு கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பல விஷயங்கள் வந்து எமோஷ்னலான விஷயங்கள் எல்லாம் கூட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். பியூர்லி ஒவ்வொரு வாட்டி சார் கிராஸ் பண்ணும்போது ஒரு லேமேனா பார்க்கும்போது சில கேள்விகள் வரும் இல்லை சார், அவ்வளோதான் சார். இட் வாஸ் நாட் ஸ்கிரிப்ட் பண்ணதோ எதுவுமே கிடையாது சார். உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா என்னெல்லாம் கேட்கணும்னு தோணும். ரியலி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஒரு இன்டர்வியூ, ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின்ஸ். ஈவன் ஐ என்ஜாய்ட். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் லாட் ஆஃப் திங்ஸ்.